My families எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசக்கோ ஜெஜநாத் சமசா கெம்த சந்தி எம்தா சக்கோ சர்தாந்து. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க துளசி மானம் வந்து ஒரு வேளை தப்பாக என் வாயில் வரமாட்டேங்குது அந்த பேர். அந்த துளசி செடி வைக்கிற இடத்துல வந்து நிறைய பேர் சொன்னீங்க கீழெல்லாம் வைக்காதீங்க, அது ரொம்ப சாமி அப்படின்னும் போது கீழே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மாமியாருக்கும் சொல்லியிருந்தேன். பட் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், நம்ம வந்து வேலை நடக்கும்போது அப்போது சிமெண்ட்டு செங்கல் எல்லாம் அதில் போட்டு நம்ம வந்து சிமெண்ட்டில் வந்து அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நீங்களும் சொல்லியிருந்தீங்க, நான் சொல்லியிருந்தேன் மாமியாருக்கும், இந்த மாதிரி யூடியூப்பில் இருந்து நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க மம்மி இந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, திட்டினாங்க, இந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது, சாமி விஷயத்தில் என்னத்துக்கு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து செம்மையாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. வாங்க அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அடுப்பு கிட்டண்டையும் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம், அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று வீடியோ போடுறதுக்கு ரீசன் வந்து இங்கே வந்து மைக் வந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க, அதனால் வந்து என்னால் வீடியோ போடல. இது இன்ட்ரோ ஷூட் பண்ணுறதே இப்போ வந்து ஈவினிங் 4:30 மணிக்கு தான். ஏன்னா நேற்று 2 நாள்லேருந்து தொடர்ந்து வந்து மைக் செட்டில் போட்டு உயிரை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. இது அதுவும் 10 நிமிஷத்துக்கு தான் கம்மி பண்ணியிருக்காங்க. திருப்பி வந்து ஆன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இன்ட்ரோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே வாங்க வல்லன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நேற்று வந்து மண்ணெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நான் வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து எடுத்தேன். மண் போடும்போது வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது என்னென்னா, சமைச்சிட்டு இருந்தேன். மாமியார் வந்து எனக்கே தெரியாது மண் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாடிலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், மம்மி இந்த இடம் ரொம்ப வந்து மேடு பள்ளமாக இருக்குது, ஏதாவது வைக்கும்போது உட்கார முடியலை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு வந்து நேற்று சாயங்காலமே வந்து போட்டு நல்லா அவ்வளோ அழகாக இருந்துச்சு போடும்போது. அதுக்கப்புறம் சும்மா தண்ணி தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் மாமியார் வந்து இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக சாம்பார்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்துகிட்டு ஏன்னா நான் வந்து அந்த முழுகிற வேலையெல்லாம் நீட்டாக பண்ண மாட்டேன், மாமியார் தான் சூப்பராக பண்ணுவாங்க. நாளைக்கு முழுகி இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அப்பா வந்து இப்போ வந்து மண்ணை வந்து நேற்று ஈவினிங்கே வந்து மண்ணுக்குள்ளே வந்து தண்ணி போட்டுட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, யூடியூப்லும் வந்து நிறைய உறவுகள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது துளசி செடி வைக்கிற இடம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். வீட்டு எதிர்க்காவே தான் இப்போது வந்து வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது பார்க்க. நீங்களும் பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் எப்படி இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து அண்ணாவும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களும் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள். நானும் மாமியாரும் அண்ணா அப்பா நாங்கள் டோட்டல் ஃபேமிலியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் களத்தில் இறங்குங்கடா அப்படின்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. கீரையெல்லாம் பாருங்கள், இப்போ காலையில் டைமில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இது வந்து காலையில் 6 மணிக்கு நாங்கள் வந்து எடுத்த வீடியோ இது. அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்பா வந்து இந்த மாதிரி போட்டுட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு கொஞ்சம் ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாமியார் வந்து செவுத்துக்கு ஓரமாக ஒட்டுற மாதிரி போட்டுருந்தார் அப்பா, அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஓரமாக போடாதீங்க, என் ஹஸ்பண்ட் பார்த்தாங்க அப்படின்னாவே திட்டுவார். ஏன்னா செவரு வந்து பிளாஸ்டர்லாம் பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக இருக்குது, அதை வந்து மண்ணை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுவே நம்ம சிமெண்ட்டில் வந்து பண்ணும்போது அது வந்து சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு துளசியோட மூஞ்சி பார்த்துட்டு போகிறதுன்றது வந்து ரொம்ப சுபம் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து மாமியார் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா வந்து மேலே இந்த மாதிரி போடு அந்த மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி மாமியார் வந்து எங்கெல்லாமே வந்து ஈவனாக இல்லையோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கையில் மண்ணை எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால தான் என்னாலையும் வேலை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து அதை பாக்ஸ் மாதிரி பண்ணணும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் கோலம் எல்லாமே போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலராக கோலம் போடலாம் இல்லைங்களா. இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் வந்து இங்கே கோலம் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ரொம்ப சூப்பராக இருக்கும் கோலம் போட்டு, அதுவும் மண் வச்சு சாணி மூழ்கி அந்த இடத்துல கோலம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு வேளை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு மேலே வந்து துளசி வைக்கிறதுக்காக பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு செங்கலோடு ஃபுல்லாக வச்சு எடுத்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கலை நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து பெருசாக வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலே நானும் மாமியார் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை வந்து பாதியாக எடுத்துடலாம், அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்க, நாங்கள் வந்து இதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட சொன்னேன், வீடியோ கொஞ்சம் எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். பாருங்கள் இருக்கிறது எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி மொழிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இது வந்து இன்னுமே கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பண்ண அதை வந்து கொஞ்சம் சைடில் வந்து அந்த பக்கம் போய்டுறது, இல்லைனா இந்த பக்கம் போய்டுறது, இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சது, இது வந்து கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தது. அப்போ தான் டைமு. அப்போ வெயில் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமியார் ஒரு சைடு நான் ஒரு சைடு தேய்ச்சி கை தான் வலிக்கிற மாதிரி மிச்சமாச்சு ஒழிய அது கரெக்டாக வந்த பாடே கிடையில. அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ண வேண்டாம், நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு கம்பி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு, மாமியாருக்கும் ஃபீல் ஆச்சு. அதனால் அண்ணா கிட்ட சொன்னோம், நீங்கள் கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண மண்ணெல்லாம் எடுத்து மேலே வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த சட்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பூரி ஜெகநாத் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து கொண்டுட்டு வந்த சட்டி. அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வீட்லேயுமே வந்து பூரியில் போயிட்டு இந்த மாதிரி சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க துளசி செடி வைக்கிறதுக்காக. எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்படி தான் வைப்பாங்க. ஓகேங்களா, அதனாலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் முதல்லையே. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா, இந்த மாதிரி மண்பானையில் வைக்கக்கூடாதுன்னு நிறைய இருக்கும். பட் இங்கே வந்து பூரி ஜெகநாத்தில் வந்து மண்பானையில் வைக்கிறது தான் வழக்கம். வேறு எந்த ஸ்டேட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் இங்கே மாமியார் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் மாமியார்கிட்டையும் இந்த டவுட்டு கேட்டேன், ஏன் நம்ம வந்து மண்பானையில் வைக்கிறோம், அந்த மண்ணிலே நம்ம அப்படியே வந்து வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இப்படி இது வச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம புதுசாக சிமெண்ட்டில் பண்ணாலுமே இடையில வந்து அந்த மண்பானை வைக்கிற அளவுக்கு வந்து இடம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அண்ணா பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இதை கட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு வேளை அது வந்து கட் ஆகிட்டு நல்லாவே வந்துச்சு. ஃபைனல் லுக்கை பாருங்களேன் நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செம்மையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் போயிட்டேன், கொஞ்சம் லைனிங் தேவைப்பட்டுச்சு அது எல்லாமே. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நானும் அப்பாவும் வந்து மார்க்கெட் போயிருந்தோம், லைனிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணா கிட்ட சொன்னேன், நீங்கள் பண்ணுங்கள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அம்மாவும் அண்ணாவும் சேர்ந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எந்த பக்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இது வந்து என்ட்ரன்ஸ் கீழே இறங்கும்போதே நம்ம வந்து துளசி பார்க்கலாம். இது வந்து மாமியாரோட மூத்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த வீடு. அதுக்கு தான் காட்டிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அங்கே ஒரு புறா வந்து தண்ணியில் வந்து விளையாடிட்டு இருந்துச்சா, அதை தான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிச்சேன். அதனால் ஜூம் பண்ணும்போது ஒரு மாதிரி பிளர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு, எரேஸ் ஆன மாதிரி. அதனாலே நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் பூவெல்லாம் வச்சு இந்த மாதிரி தான் இங்கே வந்து துளசி வந்து இது பண்ணுவோம். 2 துளசியுமே உயிரோடு இருக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தீபம் வைக்கிறதுக்காக குட்டியாக இந்த அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் ஒரு ஆடு இங்கே விட்டுட்டு ஆடை வந்து அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. அதுவும் இல்லாமல் வந்து அந்த நம்ம புதுசாக பண்ணியிருக்கிறோம துளசிக்கான இடம் அங்கே வந்து ஏதாவது பண்ணிவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மம்மியார் வந்தாங்க, மாமியாருக்கு சொன்னேன் இந்த மாதிரி வருது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா தளர்ந்து வந்திருக்கு. பட் அங்கே போட்டிருக்க வந்து ரொம்ப திக்காக போட்டதுனால அது வளர்ச்சியே இல்லாமல் வளரவே மாட்டேங்குது. ஆனால் இது வந்து செம்மையாக வளருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே பாய் எல்லாருக்கும். பாய்.